ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷுங்க மஷ்ரூம் சோயா கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1.5 சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது சோயா நல்லா சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. மஷ்ரூம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, இடியாப்பம் இதுக்கு எல்லாமே சூட்டப் ஆகுங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போடுறேங்க. இந்த உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மீல் மேக்கர் வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த மீல் மேக்கரையும் சேர்த்துக்கிறேன். இந்த மீல் மேக்கரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு, தேங்காவும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நைஸ்லி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.